إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يخرجوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال النبي صلى الله عليه وسلم والمهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஹிஜ்ரி 1448 ஆண்டினுடைய இஸ்லாமிய புத்தாண்டினுடைய தொடக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வின் எல்லா மேன்மைகளுக்கும் இதை காரணமாக்கி அருள்வானா. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர். இஸ்லாமிய புத்தாண்டை சொல்லும் பொழுது ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்கிறோம். ஏன் ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து அந்த காலகட்டத்தில் ஒரு தனி ஆண்டினுடைய தொடர் அப்படி பெயர்லாம் இல்லை. ஏதாவது பிரபலமான சம்பவம் நடந்தா அதை அடிப்படையா வச்சு அந்த பெயர் இருக்கும். யானை ஆண்டு, மக்காவுக்கு காபாவை இடிப்பதற்காக அபரஹா வந்த நேரத்தில், யானைப்படை வந்த நேரத்திலே அதை அல்லாஹு தஆலா அபாபிலே கொண்டு அழித்தானே, அதனால அந்த வருஷங்களுக்கு யானை ஆண்டு. இப்படி ஏதாவது ஒரு சம்பவங்களை அடிப்படையா வச்சு ஒரு ஆண்டு கணக்கு குறிப்பிடப்பட்டதே அல்லாது பொதுவாக நேர்த்தியாக தொடராக ஒன்று இல்லை. அந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய ஆண்டு, அதனுடைய தொடக்கம், அதனுடைய பெயர் என்றெல்லாம் முடிவு செய்யப்பட வேண்டும் என்று அதற்காக சஹாபாக்கள் ஆலோசனை செய்த பொழுதுதான் எல்லோருமாக சேர்ந்து ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டை துவக்கலாம் என்று ஏகோபமாக முடிவு செய்தார். ஹிஜ்ரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ஹிஜ்ரத்தை என்பதை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? ஹிஜ்ரத் என்று சொன்னால் அதாவது நாட்டை விட்டு, பிறந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொந்தத்தை விட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டு எல்லாவற்றையும் துறந்து அல்லாஹ்வுக்கா வேற ஊருக்கு போகிறது. வேறொரு வார்த்தையில சொல்றதா இருந்தா அகதியா போயிடுறது. அகதியா இன்னொரு இடத்துக்கு போறதுங்கிறது இருக்குதே, அது வெற்றியா? அது என்ன வெற்றி? ஏன் சஹாபாக்கள் அதை தேர்ந்தெடுத்தார்கள்? அகதிகளுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறதே, சொல்ல போனால் சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை, கௌரவம் இல்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை இழந்துவிடக்கூடிய ஒரு வாழ்க்கை, உரிமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அகதிகளுடைய வாழ்க்கை. ஒரு ஆள் அகதியா போறான்னு சொன்னா உரிமையெல்லாம் இருக்காது, சுகமான வாழ்வு என்பது இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அகதி. ஆனால் மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற இந்த நிகழ்வை தான் அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய புத்தாண்டு என்பது கணக்கிடப்படுகிறது. ஏன் சஹாபாக்கள் இதை தேர்ந்தெடுத்தார்கள்? வேறு நிகழ்வே இல்லையான்னா வேற நிகழ்வு இருந்துச்சு, ஆலோசனையும் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு பிறந்ததை அடிப்படையாக வைத்து ஆண்டை துவக்கலாம் ஆலோசனை சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு நபித்துவம் கொடுக்கப்பட்டதை அடிப்படையாக வைத்து அது ஹிஜ்ரத் ஆண்டை துவக்கலாம் ஆலோசனை சொல்லப்பட்டது. இது மாதிரி பல நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு மிஅராஜை உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்க பெறாத பேரற்புதமான மிஅராஜ்,
சய்யிதுல் அம்பியாவிற்கு வழங்கப்பட்டது. அதை அடிப்படையாக வைத்து நம்முடைய ஆண்டு கணக்கை தொடங்கலாம். அதே மாதிரி மக்கமா நகரத்தினுடைய வெற்றி என்பது உலக சரித்திரம். எந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டார்களோ அங்கே வெற்றியாளராய், இனிமேல் மற்றவர்கள் உள்ளே நுழைய முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வெற்றியாளராய் ஆனார்களே. மக்காவினுடைய வெற்றி அடிப்படையாக வைத்து துவக்கலாமா, அல்லது பத்ரை அடிப்படையாக வைத்து? சொன்னா கியாமத்தினால் வர பத்ருடைய தாக்கம் இருக்கும்னு சொன்னாங்க. பத்ர் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே உன்னை ஈமான் கொள்வதற்கு ஆள் இருக்காதுன்னு சொன்ன அளவுக்கு உண்டான ஒரு மகத்துவமான வெற்றிக்குரிய ஒரு உன்னதமான நிலைதான் பத்ருடைய வெற்றி. எனவே மற்றதையெல்லாம் அடிப்படையாக வைத்து துவங்கினால் என்ன, யோசனைகளும் சொல்லப்பட்டது. நாம விளங்கணும், இந்த சரித்திரத்தை நாம விளங்கணும். அந்த யோசனைகளும் சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய யோசனையின்படி உமர்லானுடைய ஆட்சி காலத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டு கணக்கை ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நிர்ணயிக்கலாம் என்று முடிவு செய்தார் என்று சொன்னால் ஏன்? பெருமக்களே, உலகத்திலே எல்லா விதமான அகதிகளுடைய வாழ்க்கை என்பது சுயமரியாதை இல்லாமல் இருக்கலாம், கௌரவம் இல்லாமல் இருக்கலாம், சுகமான வாழ்க்கை இழந்து விடலாம், உரிமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தால் وَمَن يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعًا. குர்ஆன் வாக்களிக்கிறது. ஒரு இடத்துல இருந்தா ஈமானோட வாழ முடியாது, இஸ்லாமிய வாழ்க்கை வாழ முடியாது, இஸ்லாமிய நெறிக்குட்பட்ட வாழ்க்கை வாழ இயலாது என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய நெறியின்படி வாழ வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்தை தொடர்ந்து வேற ஆளுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலாவுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான செழுமையை ஏற்படுத்துவான், எல்லா விதமான வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் சொன்னான். உலகத்தில மற்ற அகதிகளை போருள்ள வாழ்க்கை அல்ல, அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தவருடைய வாழ்க்கை பார்க்கிறோம். நாம் சஹாபாக்கள் 13 ஆண்டு கால மக்காவினுடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு 10 ஆண்டு கால மதீனாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் செழித்தது, உயர்ந்தது, மேன்மை பெற்றது, அந்த மக்கள் கௌரவமானது, எல்லா விதமான கடுமையான சோதனைகளில் இருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டதெல்லாம் ஹிஜ்ரத்திற்கு பின்னால். ஹிஜ்ரத்தினுடைய வெற்றியை கண்கூடாக கண்டவர்கள் சஹாபாக்கள். ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இந்த உலகத்திலே இஸ்லாம் செழித்ததை தங்களுடைய கண் முன்னால் கண்டவர்கள் கண்ணியமிக்க சஹாபாக்கள். அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஆண்டு கணக்கை தொடக்கலாம் என்று முடிவு செய்தார் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஹிஜ்ரத்து தான் நமக்கு மதீனாவை தந்தது. சுப்ஹானல்லாஹ். மதீனா அந்த புண்ணிய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தீனை எடுத்து சொல்கிறார்கள். கடுமையான நெருக்கடி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும், அதே போல் தோழர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கெல்லாம் சோதனை என்று சொன்னால் உலக வரலாற்றில் இப்படி சோதனை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு சோதனை. அதற்கு பிறகு தாயிஃப் பயணப்படுகிறார்கள். அங்காவது சென்று நாம் ராகத்தாக நிம்மதியாக மார்க்கத்தை சொல்லலாமா என்று. ஆனால் தாயிஃபிலும் கடுமையான சோதனை. அதற்கு பிறகுதான் கடுமையான திட்டமிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا. அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். உங்களை சிறையில் அடைப்பதற்கோ, அல்லது உங்களை நாடு கடத்துவதற்கோ, அல்லது உங்களை கொல்வதற்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல 3 விஷயத்தை சொல்றான். உங்களை சிறையில் அடைப்பதற்கோ, நாடு கடத்துவதற்கோ, கொலை செய்வதற்கோ சூழ்ச்சி செய்கிறார். வயம்குரூன வயம்குருல்லாஹ். அவங்க சூழ்ச்சி செய்யறாங்க. அல்லாஹ் திட்டமிடத்தானே செய்வான். அல்லாஹ் தான் அதிலே வெற்றியாளன். அல்லாஹு தஆலா கைருல் மாக்கிரீன். அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பதில் அல்லாஹ் சிறந்தவன் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, அந்த அளவிற்கு ஒரு தாருன் நதுவா அந்த காலகட்டத்திலே அந்த இறை நிராகரிப்பாருடைய பார்லிமெண்ட்டுங்கிறது தாருன் நதுவா. முஸ்லிம்களுடைய பார்லிமெண்ட் தாருல் அர்க்கம் அப்படி இருந்துச்சு. அதிலே அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதுல சிறையில் அடைச்சா அது இன்னும் இறக்கம் வேற ஏதாவது வந்துடும், நாடு கடத்தினா அங்க போய் வேற ஏதாவது செய்திருவார், அதனால கொலை செய்திருவோம் முடிவு பண்ணாங்க. கொலை செய்து விடுவோம், பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா? கொலை செய்தால் ஒரு குடும்பத்துல தனிப்பட்ட யாராவது செய்தாங்கன்னா பழி அவங்க மேல வந்துடும். அதனால எல்லா குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் வந்து இப்ப எப்படி சூக்கு வெளியே வரத்தான் செய்வாங்க. எல்லாரும் சேர்ந்து கதை முடிச்சிருவோம் முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து நின்னாங்க. அருமையானவர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலா சூழ்ச்சியாளர்களில் அவன் கெட்டிக்காரன். குர்ஆனுடைய ஒரு அசரத்தை ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையினுடைய வெற்றிக்கெல்லாம் குர்ஆன், வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றிக்கும் குர்ஆன். இந்த குர்ஆனை இந்த சமுதாயம் ஓத வேண்டிய குர்ஆனை,
சிந்திக்க வேண்டிய குரானை விட்ட காரணத்தினால் எல்லா நஷ்டமும். நீங்க நாம எவ்வளவு பேர் குரான் ஓதுறோம், குரான் ஓதாமல் ஒரு நாள் கழியக்கூடாது மோமினுடைய வாழ்க்கையில. ஸல்லல்லாஹு ஓதுகிறார்கள், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். இந்த ஆயத்தை ஓதி மண்ணெடுத்து வீசுறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்ன அந்த ஆயத்தினுடைய நிலை, எல்லோரும் பார்வை இழந்து எல்லோரும் தங்களுடைய கவனத்தை திருப்பி ஆக்கிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டாங்க. ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு நீண்ட வரலாறு. மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு என்பது நீண்ட வரலாறு. அருமையான பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத்திற்கு அடிப்படையாக இருந்தது எதுவென்று சொன்னால் அந்த அன்சாரிகளுடைய பைஅத். அன்சாரிகளுடைய பைஅத். மதீனமா நகரத்திலிருந்து மதீனாவை பெற்று தந்தது இஸ்லாம் என்று தீன் என்று சொன்னால் 3 பேரை மறக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் அந்த பெருமக்களுக்காக துஆவும் செய்யணும். எப்படி ஹலீஃபாக்கள் செய்தனா சித்திகுல் அக்பர், உமர் பின் கத்தாப், உஸ்மான் கனி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ, அது மாதிரி இந்த மதீனா என்று சொன்னாலே 3 பெரும் சஹாபாக்கள். செய்தனா அஸ்ஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு. செய்தனா அஸ்ஸஅத் பாக்கியமானவர் என்று பெயர் பெற்றவர், உண்மையிலே பாக்கியத்திற்குரியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்பே 3 வருஷம் தான் பெருமக்களே. ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த இஸ்லாமிய சாதனை கொஞ்சம் நஞ்சம். கியாமத் வரை நின்று நிற்கக்கூடிய சாதனை செய்தவர்கள் செய்தனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸ்ஸஅத் இப்னு ஸுராரா. அது மாதிரி செய்தனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல தோற்றத்தோடு இருப்பாங்களாம். குர்ஆன் ஓதி கொடுப்பதிலும் மார்க்கத்தை சொல்வதிலும் உலகத்திற்கு முன்னோடியானவர்கள் செய்தனா முஸ்அப் இப்னு உமைர். இன்னொரு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் தான் மதீனா இஸ்லாம் ஆகுவதற்கும் அந்த மதீனா இஸ்லாமிய சோலையில் ஆகுவதற்குண்டான காரணஸ்தர்கள். அஸ்ஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அங்க அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கூட்டம். அந்த 2 கூட்டத்தாருக்கு மத்தியிலே கடுமையான சண்டை அப்பப்போ ஏற்படும். ஆனா ஒரு தடவை அந்த சண்டை கொஞ்சம் கூடுதலாகி நிறைய உயிர் பலிகளும் பொருளாதார சேதமும் ஏற்பட்டது. அப்பதான் அவங்க முடிவு பண்ணாங்க, ஒரு ஊர்ல வாழக்கூடிய நாமம் இப்படி ஒரே சண்டை போட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பகை கொண்டு உயிர் பலியும் பொருள் சேதம் ஏற்படுகிறது, அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், நமக்கு மத்தியில் ஒரு சமாதான ஒரு நிலையை உண்டாக்கணும் என்று சொல்லி அன்றைய காலத்தில் அவர்கள் பெரிய அறிவாளியாக கருதிய வலீத் இப்னு முகீரா, மக்காவில் வாழ்ந்த பெரிய அறிவாளி, இஸ்லாத்திற்கு எதிரான நிலையில் இருந்தவன். ஆனா அவனிடத்துல போய் இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம், எங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைங்க, நாங்க இதை அனுசரிச்சு போவோம்னு சொல்லி வலீதை தேடி போகிறார்கள். இங்க இருந்து அதற்கு அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் 6 பேர் போனாங்க. அங்க போனா வலீதிட்ட போய் சொன்ன உடனே வலீத் நாங்களே வேற பிரச்சனையில் இங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். முஹம்மது என்ற ஒரு நபர் அவர்கள் தாங்கள் தான் இறுதி நபி என்றும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர் என்றும் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்களுடைய பிரச்சனையில நாங்க இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இப்பொழுது நான் மதீனா வரவோ வந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லவோ அதுக்குன்னா நிலையில இல்ல, கொஞ்ச நாள் கழியட்டும்னு சொன்னாங்க. அஸ்ஸஅத் ரலியல்லாஹு பொறி தட்டி விட்டது. ஏனென்றால் மதீனாவிலே வாழக்கூடிய யூதர்கள் சின்ன சின்ன விஷயத்திலையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், எங்களுக்கு எதிராக நீங்க காரியங்களை செய்றீங்களா, இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமி இந்த பூமி, அந்த நபி அவர்கள் வந்தால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு எல்லா விதமான வெற்றியையும் நாங்கள் பெறுவோம் உங்களுக்கு எதிராக என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் அஸ்ஸஅத் யோசிச்சாங்க, இறுதி நபி முஹம்மது இந்த திருநாமத்தை எல்லாம் கேட்ட உடனே முன் வேதங்களில் சொல்லப்பட்ட அதையெல்லாம் அவர்கள் உணர்கிறார். கூட வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, நாம அவங்கள போய் பார்த்துட்டு போவோம். இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நாமளே வேற பிரச்சனைக்கு வந்திருக்கிறோம், இவர் புது பிரச்சனையில போய் நம்ம தலையிட வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, மதீனாவில் வாழக்கூடிய அந்த வேதக்காரர்கள் இப்படி ஒரு நபி வருகிறார், இறுதி நபி அவர்கள் உலகத்தினுடைய மீட்சிக்கும் உயர்வுக்கும் ஈருலக வெற்றிக்கும் அதுதான் அடிப்படை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, பார்த்துட்டு போவோம்னு சொன்னாங்க. சரின்னு போறாங்க. மினாவுக்கு அருகிலே ஒரு சின்ன பள்ளி, இன்னைக்கு அந்த பள்ளி இருக்குது. மினாவுக்கு அருகிலே கல்லறியக்கூடிய இடத்துக்கு அருகிலே ஒரு சின்ன பள்ளி, பழமையான தன்மை கொண்ட அந்த பள்ளி இன்னும் இருக்குது. அங்கதான் ஒரு 6 பேர் உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யார் என்ன அதுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி நபி நான் தான் என்று அதற்குண்டான நிலையெல்லாம் சொன்ன உடனே அவங்க சொன்ன எல்லா செய்திகளும் முன் வேதத்தில் சொல்லப்பட்டதாக யூதர்கள்
வேதக்காரர்கள் சொன்னார்கள் அதற்கு ஒத்து இருந்துச்சு. அதனால முதல்ல தங்களுடைய முபாரக்கான கையை நீட்டி அஸ்ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் கொள்கிறார். மதீனாவினுடைய முதல் முஸ்லிம் அவர், மதீனாவினுடைய முதல் முஸ்லிம். ஆனால் அப்பொழுதெல்லாம் மக்காவில கடுமையான சோதனை, எந்த விதமான நிலைப்பாட்டையும் பகிரங்கமாக செய்ய முடியாத அளவிற்குண்டான நிலை. இது முதல் வருடம் 6 பேர், அடுத்த வருஷம் 12 பேர் வந்தாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 70 பேர் வந்தாங்க. இந்த 3 பயணத்திலேயும் வந்தவர்கள் அஸ்ஸாத் ரலியல்லாஹு தஆலா. அந்த அஸ்ஸாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நாயகமே தாங்கள் மதீனாவிற்கு வாருங்கள், இவ்வளவு சிரமம், இவ்வளவு சோதனை, இவ்வளவு கஷ்டம், அதனாலே சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு உண்டான துயரங்களை தாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், மதீனாவுக்கு வாங்க, நாங்க அவங்களை பாதுகாப்போம்னு சொன்னாங்க. அதுல ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். அந்த 70 பேர்ல உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா போன்ற பெண்மக்களும் இருந்தார். அவங்க எல்லாரும் இங்க மதீனாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. பெருமக்களை, இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு அற்புதமான திருப்பம், ஏற்பட்ட சோதனைகளுக்கு முடிவு, எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்தினுடைய மதீனாவுடைய பயணம் தான், சஹாபாக்களுடைய பயணம் தான். அதனால இங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முதல்ல சொன்னாங்க, நீங்க எல்லாம் மதீனா புறப்படுங்கன்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்யறது ஃபர்ல். அதனால எல்லாரும் போனாங்க. ஹிஜ்ரத் செய்த வரலாறு இருக்கிறது, ஒவ்வொருவருடைய வரலாறும் ஒரு தியாகம். லம்ரான் ஒரு சஹாபி, அவங்களுக்கு நடக்க இயலாது, ஆனா வசதி. ஹிஜ்ரத் வரலன்ன உடனே அவங்க தன்னை சுமப்பதற்காக வேண்டி, பழைய காலத்துல தவாஃபுலையும் கூட இந்த கட்டையெல்லாம் வச்சு ஆட்களை சுமப்பாங்க, அது மாதிரி சுமப்பதற்காக கூலிக்கு ஆட்களை அமர்த்தி தன்னை மதீனாவை கொண்டு போறதுக்காண்டி ஏற்பாடு செய்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அந்த தியாகத்திற்கு பின்னால் தீன் நிலைத்திருக்கிறது. பெருமக்கள் அவங்கள தூக்கி கொண்டு போக சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் உமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் உமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து சென்ற அந்த சஹாபி போற வழியில அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அதற்குண்டான நிறைந்த கூலி அவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னான். ஒவ்வொரு சஹாபிய பெண்மணியினுடைய ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு தியாகம் கொண்டது, சாதாரணமானதல்ல. மகத்தான தியாகத்திற்கு பின்னால் கிடைத்தது, மகத்தான தியாகத்திற்கு பின்னால் உன்னதமான வெற்றி. அருமையானவர்களே, இது மாதிரி சஹாபிய பெண்மணிகளிலேயும் குர்ஆன் ஒரு பெண்மணியை சொல்கிறது. நாம் எல்லாம் அறிந்த வரலாறுகள் தான், கேள்விப்பட்டிருக்கலாம். அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த தீனுக்கு அந்த பெருமக்கள் எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். அவங்க ஹிஜ்ரத் செய்து போனாங்க. ஆனா ஹிஜ்ரத் செய்து போன காலம் எந்த காலம் என்று சொன்னால், ஹுதைபியா ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலம். ஹுதைபியா ஒப்பந்தத்தினுடைய ஒரு நிபந்தனை, அதனுடைய நிபந்தனைகள் ஒண்ணு என்னன்னு சொன்னா, யாராவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தால் அவங்களை திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துடணும், அங்க வச்சுக்கிற கூடாது. ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது இங்கே வந்தால் நாங்க திரும்ப ஒப்படைக்க மாட்டோம். இது ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தாங்க. அதுக்கு பின்னால பல நுட்பங்கள் இருக்கிறது. அப்படி ஹுதைபியா ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் மக்காவிலிருந்து ஒரு பெண்மணி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. எல்லாருடைய ஹிஜ்ரத்தை போல அல்ல, எல்லாரும் ஹிஜ்ரத்து போனாங்கன்னு சொன்னா துணையோடு போனார்கள், ஒரு குழுவோடு போனார்கள், கூட்டத்தோடு போனார்கள். ஆனால் இந்த பெண்மணி தன்னந்தனியாக போனார். மக்காவிலிருந்து தன்னந்தனியாக பயணம் செய்து போனாங்க. எதிரிகள் சூழ்ந்திருந்த அந்த காலகட்டம். அதோடு பயணம் போனவங்க எல்லாம் ஏதாவது வாகனத்துல போனாங்க. இந்த பெண்மணி நடந்தே போனார். நடந்தே இங்க இருந்து போய் சேர்ந்துட்டாங்க. மதீனா போய் சேர்ந்தால் அந்த நேரத்தில் தான் இந்த பெண்மணியினுடைய தகப்பனார் உக்பத்து பின் அபி முஹைத், உக்பா இருக்கிறானே, மக்காவினுடைய பெரும் எதிரிகளில் ஒருவன், இஸ்லாமிய எதிரிகளில் ஒருவன். எந்த அளவுக்கு எதிரின்னா, பத்ரிலே எதிரிகளுக்கு உண்டான உணவு பொறுப்பு, 1000 பேருக்கு உண்டான உணவு பொறுப்பு எத்தனை நாள் இருந்தாலும் சரி, அது ஒரு 10 பேர் தான் ஏத்தாங்க. அதுல ஒரு ஆள் இவன் உக்பா ஆட்களை அனுப்பி, முகம்மதை நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுபவர், அதனால என்னுடைய பிள்ளையை திரும்ப தரணும்னு சொல்லி அதற்கு உம்மு குல்சூம் எல்லாம் துடிக்கிறார்கள். நாயகமே, திரும்ப ஒப்படைத்தால் சின்னாபின்னமாக்கி விடுவார்கள், வேண்டாம் என்று துடிக்கிறார். சஹாபாக்களுக்கு வேதனை இருந்தது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கி விட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ
முஃமின்களே, இதா ஜாக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினூஹுன்ன அல்லாஹு அஅலமு பிஈமானிஹின்ன ஃபஇன் அலிம்துமுஹுன்ன முஃமினாத்தின் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார். பெண்மணிகள் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து வந்தாங்கன்னா அவங்கள திரும்ப ஒப்படைக்க வேண்டாம்னு ஆயத்தில் வந்துருச்சு. ஒப்படைக்க வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் கையெழுத்து போட்டிருக்கிறாங்களே, ஒப்பந்தம் செய்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த அவர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை சுட்டி காட்டினான். ஒப்பந்தத்தை எழுதியவர்களே குறைஷிகள் தான். அதுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, மன்ஜா மின்னா ரஜுலுன், எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் அங்கே வந்தால், எழுத்து கூட சல்லாதலம் எழுதல்ல, சல்லாதலம் எழுதல்ல, எழுதியவர்கள் குறைஷிகள். அதுல ரசூல் கையெழுத்து போட்டாங்க, மன்ஜா மின்னா ரஜு, எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண். அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் காட்ட சொன்னான். அதை காட்டுங்க. ஆயத்து சூருடைய ஒப்பந்தத்திற்கு மாற்றம் அல்ல. நீங்கள் செய்த ஒப்பந்தத்தின்படிதான் பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் திரும்ப ஒப்படைக்க வேண்டாம்ங்கிறது அதுவும் உங்க ஒப்பந்தத்திற்கு உட்பட்டு இருக்குதுன்னு சொல்லி வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளுடைய ஹிஜ்ரத்தும் தியாகத்திற்கு உட்பட்டது, மகத்தான தியாகத்திற்கு உட்பட்டது. அருமையான பெருமக்களே, அந்த தியாகத்திற்கு பின்னால் தான், அந்த அர்ப்பணிப்புக்கு பின்னால் தான், அந்த சோதனைகளுக்கு பின்னால் தான் மகத்தான வெற்றியை அல்லாஹு தஆலா மதீனா முனவ்வராவை தந்தார். அதிலே செய்தனா அஸ்அத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அது மாதிரி செய்தனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், அவ்வளவு சுஃபராஇல் இஸ்லாம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வரலாறை நீங்கள் வரலாறு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தமிழிலே கூட அந்த நூல்கள் இருக்கிறது, படித்து பாருங்கள். கண்ணீர் வடிக்காமல் முஸ்அப் ரலியல்லாஹு வரலாறை படிக்க இயலாது பெருமக்கள். அவ்வளவு தியாகத்திற்கு சொந்தக்காரர். அதில் செய்தனா முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள், அது மாதிரி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 3 பேருடைய வரலாறும் மதீனா இஸ்லாமாகுவதற்கு காரணமான வரலாறு. ஆக அல்லாஹு தஆலா அந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் எல்லா விதமான செழுமையை, எல்லா விதமான மேன்மைகளை, எல்லா விதமான கண்ணியத்தை இஸ்லாம் இந்த உலகத்திலே வளர்ந்தோங்கி செழித்தது. அதனால்தான் அதை கண்கூடாக அந்த கட்சியை, அந்த வெற்றியை, அந்த மறுமலர்ச்சியை கண்ட சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டை துவக்கினார். எனவே அருமையான பெருமக்களை, ஹிஜ்ரத் என்பது கொண்டாட்டம் அல்ல, அது ஏதாவது சில காரியங்களை செய்யறதுங்கிறது அல்ல. அது ஒரு தியாகம், தீனுடைய பற்று, மார்க்கத்தினுடைய அன்பு, ஈமானிய உணர்வை கொண்டதுதான் ஹிஜ்ரத். அதனாலே புனிதமான இந்த ஆண்டுகளுக்கு பின்னாலே நம்முடைய ஈமானிய வாழ்விலே ஒரு உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை நீக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் காரணமாக்க வேண்டும். சொன்னாங்க, ஃபத்ஹ் மக்காவோட ஹிஜ்ரத், அந்த ஃபர்லான ஹிஜ்ரத் முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் ஹிஜ்ரத்தினுடைய கூலி வேண்டுமா? வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன், அல்லாஹ் தடுத்ததை விட்டும், அந்த பாவங்களை விட்டும் அல்லாஹ்வை பயந்து நீங்கள் நீங்கினால் உங்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய கூலி இருக்குதுன்னு சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுக்கு தங்களை அர்ப்பணித்த மேன்மக்களான அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி அருள்வானா. அல்லாஹ் அவர்களைப் போல் வலிமையான ஈமானை நமக்கு தந்தருள்வானா. அவர்களை போல வலிமையான ஈமானை அல்லாஹ் தந்தருள்வானா. இந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை செழுமையாகியதை போல் அல்லாஹு தஆலா நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான, சமூக ரீதியான, தீனியான, துன்யவியான வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் செழுமையை தந்தருள் புரிவானாக, அவனுடைய பொருத்தத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.